Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா குறைவான இன்கிரிடியன்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எப்பலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணுதோ சட்டுன்னு இந்த ரெசிபியை பண்ணி சாப்பிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ், 1 வந்து சின்ன உருளைக்கிழங்கு. இதை இப்போ கேரட் துருவியில் பெரிய கண்ணில் வச்சு துருவிக்கோங்க. 3 உருளைக்கிழங்குகளையும் இதே போல் துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பொடியாகவும் நம்ம துருவிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போது துருவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினோன்னா தான் அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும். அப்போ தான் நம்மளுடைய 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருகி அலசிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது போல் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் எல்லா உருளைக்கிழங்குகளையும் நல்லா பிழிஞ்சிட்டு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து தயாராக இருக்குது. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சரிசமமான அளவில் இருக்கணும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் மல்லித்தூள் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குலேருந்து நிறைய தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியே பிசைகிறதுக்கு போதுமானது. ஆனால் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் அது கரெக்டாக பைண்ட் ஆகி வரும். தண்ணி ஒருவேளை நம்ம சேர்த்துட்டோன்னா பிசைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி லேசாக உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா இது போல் சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை எண்ணெயில் போட்டதும் நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. போட்ட உடனே நம்ம கிளற ஆரம்பித்தோன்னா அது உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இது இன்னும் நல்லா மொறுமொறுப்பாகணும்னா நீங்கள் நல்லா டார்க்காக விடலாம். ஆனால் நான் இப்போவே வெளியில் எடுக்க போகிறேன். இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் பொரிச்சிட்டு வெளியில் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இதை கொஞ்சம் தாளித்து விட போகிறோம். தாளிக்கும் போது இது இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணலாம். எல்லா உருண்டைகளையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெயெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அதே கடாயை மறுபடிக்கும் சூடுபடுத்தி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பூண்டு பற்களை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துருங்க. எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து நான் சேர்க்குறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த சாஸ் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கிறலாம். அப்படி நீங்கள் தயிர் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் தயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா சேருங்க. ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கிக்கோங்க.
அப்போ வந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.